இந்த ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு என்னோட டே ஃபுல் ஒர்க் என்னன்னு பாருங்களேன். ஆமாங்க, கான்செப்ட்ஸ் அம்மா மதியத்துலேருந்து பொறிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க அடுத்தடுத்து காலெல்லாம் பொறிச்சு ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பொறிச்சது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா ஷாப்புக்கு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயத்தை என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க, அப்புறம் ஸ்டாண்டர்டாக அங்கேயே ஷாப் வச்சுருக்கவங்க, அப்புறம் தள்ளுவண்டி தள்ளுறவங்க எல்லாத்தையுமே நான் பாராட்டுறேங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, என்னோட வயசு மூத்தவங்க எல்லாருமே உழைப்பில் வந்து என்னோட அதிக எஃபோர்ட் போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதில் பதிவு என்னன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. அப்புறம் நாங்கள் பையனுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு ஷாப்புக்கெல்லாம் போயிட்டு முதல்ல சிரிச்ச முகத்தோட வியாபாரம்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டேங்க. அப்புறம் சேல்ஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா என்ன வெல்கம் பண்ணுறதுக்காக என் பையன்லாம் காத்திருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சதே இவங்களோட அன்பு தாங்க. ரெண்டாவது தாங்க கடை வருமானம். கடை வருமானம் பார்த்தீங்கன்னா கல்லாடப்பால் ஒரு 1400 பேடிஎம் மிஷினில் ஒரு 400 வந்திருந்ததுங்க. அதை எடுத்துகிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு